பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதே வசனத்தை 2022 ஆண்டு நாம் பேசியிருக்கிறேன். அதே வார்த்தைகளை சொல்றதுல நான் வெட்கப்படலை. சார்ல்ஸ் ஃபின்னிங்கிற தேவ மனிதன் சொன்னதை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டு அடுத்து அவர் சொன்னதை அப்படியே சொல்ல வாஞ்சிக்கிறேன். உண்மையாக நமக்குள்ள தாழ்மையின் சுவாபம் இருந்ததுன்னா, தாழ்மை இருந்ததுன்னா, ஒரு தடவை நமக்கு சொன்னால் போதும், ஒரு தடவை சொன்னால் போதும், நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம், அது மனதில் ஆழமாக பதிஞ்சிடும். ஆனால் நம்முடைய மனித சுவாபம் என்னென்னா, அவர் சொல்கிறார் சார்ல்ஸ் ஃபின்னி, ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை 10 தடவை சொல்லணுமா? எத்தனை தடவை? ஆமாம், 10 தடவை சொல்லணும். 10 தடவை. ஏன் அப்படின்னா, மேலே நிற்கிற ஆளை விட கீழே உட்காந்து கேட்குற எங்களுக்கு ரொம்ப தெரியுங்கிற பெருமை அப்படின்னு அவர் சொல்கிறார். சரிதானா? மேட்டிமையான எண்ணம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான். மனித சுபாவம். பிரசங்கிக்கிறவரை எங்களுக்கு என்ன தெரியும்? 10 டைம்ஸ் அதிகமாக தெரியுங்கிற பெருமையான சிந்தை. அது இருக்கும் பட்சத்தில் நமக்குள்ளே எதுவுமே ஏறாது. Unless you tell a person something 10 times, they don't hear it. Because they are so proud, they think they know better than those who are preaching to them. சார்ல்ஸ் ஃபின்னியோட வார்த்தைகள் இது.